ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஆல் இன் ஒன். சுவையான டொமேட்டோ எக் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி கொதிச்ச அப்புறம் பாஸ்தா, உப்பு, எண்ணெய் எல்லாம் போட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4-5 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றி பொடியாக நறுக்கின பூண்டு, 25 கிராம் பட்டர், ஒரு பல்லாரி, அரை கேப்சிகம் இதை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதை கலந்து விட்டுறலாம். கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்த அந்த பாஸ்தாவை இதோட ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டோம்னா சுவையான டொமேட்டோ எக் பாஸ்தா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.